ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீ லைட்டை வந்து பில்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ லைட் வந்து இந்த சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இந்த கீ லைட்டை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். சாலா நீ யாருடா? ஒரு கீ லைட் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைட் ஸ்டாண்ட் வந்து வேணும். ஓகேவா? நீங்கள் வந்து 9 ஃபீட் ஹைட் வந்து போகலாம், இல்லைனா வந்து 8 ஃபீட் 6 ஃபீட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. 9 ஃபீட் வந்து போங்க, ஏன்னா ஹைட் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து மேலே வந்து வைக்க முடியும். அண்ட் நல்ல பிராண்டு தான் வந்து வாங்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்கும். நாம் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிஃபின்ல இருந்து. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 இது சேர்த்து வாங்கியிருந்தோம். 2 இது சேர்த்து 1450 ரூபா வந்து வந்துச்சு. நீங்கள் சிங்கிள் பீஸ் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா டிஜிடெக்கில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா வந்து வரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஹைட்டும் வந்து 9 ஃபீட் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம லைட்டு அப்புறம் வந்து சாஃப்ட் பாக்ஸ் இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் வந்து வேணும். அந்த ஹோல்டர் இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிஃபின் பிராண்டில் இருந்து ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சாக்கெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரே பல்ப்லேயே வந்து பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சாக்கெட் போயிடலாம். அது போனீங்கன்னா இந்த ஒரு பல்ப் மட்டும் போடுற மாதிரி வரும். இங்கே சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும், இதில் வந்து நீங்கள் சாஃப்ட் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 இது போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட் பல்ப் வந்து ஒன்று இருக்குது. இன்கேஸ் பவர் பத்தலைன்னா அடிஷ்னலாக பல்ப் போட்டுக்கலாம். இங்கே பின்னாடி வேணுன்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் நாங்கள் வந்து இது போனோம். நெக்ஸ்ட் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட் பாக்ஸ் வந்து கோடாக்ஸ் பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் பிராண்ட்லேருந்து சாஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா கிட்ட வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் தென் வந்து டிஃப்யூசர் வந்து இருக்கும். இது ரெண்டுமே நாங்கள் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ லைட்டுக்கு முக்கியமான பல்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். அது வந்து எங்களுக்கு அவ்வளோவா பவர் வந்து பத்துற மாதிரி தெரியல. ஸோ வந்து 50 வாட் வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ லைட்டில் மெயின் பல்பாக வந்து இருக்க போகுது. இன்கேஸ் பத்தலை அப்படின்னா 30 வாட்டில் எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டேன், 10 வாட் பல்ப் தான் போட போகிறேன். அந்த 30 வாட் இருக்குல்ல, அதை வந்து ஃபில் லைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஃபில் லைட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த 30 வாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல மறந்துட்டோம். இந்த குட்டியாக இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ப்ராடக்ட். நம்ம பெரிய பல்ப் இருக்குல்ல, அந்த பல்பை அந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ண இந்த கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பல்போட சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ண இது வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த ஹிஃபின் ஹோல்டர் இருக்குல்ல, அந்த ரிவ்யூ வீடியோவில் தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். இப்போ நம்ம வந்து கீ லைட்டை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டை சும்மா இந்த ஹைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட் வந்து ஏற்றிக்கலாம். ரொம்ப ஹைட் ஏற்றிட்டாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ரெண்டாவதாக கனெக்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரை இந்த ஸ்டாண்டில் வந்து கனெக்ட் பண்ணோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸில் ஒரு ஹோல் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போயிட்டு இப்படி உக்காந்துரும். இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூடிடுச்சா. இப்போ வந்து இந்த நட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க, ஆடாத மாதிரி. நம்ம பல்போட ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்கும். 2 இதையும் வந்து ஆன்லேயே வந்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம சாஃப்ட் பாக்ஸ் போட்டு மூடிட்டுனா திருப்பி உள்ளே விட்டு ஆன் பண்ண தேவையில்லை. பல்போட ஆங்கிள்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து லூஸ் பண்ணிட்டு இதை வந்து இப்படி சுற்றிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு அப்புறமா தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சாஃப்ட் பாக்ஸ் வந்து இது கூட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து சாஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த சாஃப்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஜிப்பு வந்து இருக்கும். இந்த ஜிப்பை வந்து இதுக்குள்ளே வந்து விடணும். இதை விடும் போது நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம பல்போட ஆங்கிள் வந்து இந்த சைடு வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து விடுங்க. இது ஏன்னு சொல்லிட்டு ரீசன் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இதை போட்டுட்டு வரேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பை வந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸில் இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பியே இந்த ஹோல்டரில் இருக்க இந்த இடத்துல வந்து விடணும். இது வந்து எப்படி விடணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஹோல் வந்து இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு வச்சு உள்ளே அழுத்துனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து வந்துடும். வந்தோடனே இப்படி ஃபுல்லாக வந்து இழுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்ப் வந்து போட்டோன்னா இந்த சைடு தான் இருக்கும். பல்ப் வந்து இந்த சைடு வந்து போடக்கூடாது. ஏன்னா இந்த சைடு வந்து போட்டிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரைட்டாக வந்து தெரியும். இந்த இடத்துல போடும்போது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஈவனாக வந்து டிஃப்யூஸ் ஆகிட்டு நமக்கு வந்து டிஃப்யூசர் போடுறதால ஈவனாக ஒரு லைட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த ஆங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஹோல்டர் வந்து போடணும். ஓகேவா? இந்த ஹோல்டர் வந்து முன்னாடியே போட்டு வரதுனா கூட போட்டு விட்ருங்க. இல்லைன்னா வந்து ஜஸ்ட் இதை திருகுனீங்க அப்படின்னா போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 50 வாட்ஸ் பல்பு வந்து போட்டுடலாம்.
ஓகே 50 வாட்ஸ் பல்ப் வந்து போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் பொசிஷன்லாம் பண்ண முடியாது. ஃபுல்லாக பண்ணணும்னா நீங்கள் இப்படி வந்து நவுத்தணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றுனீங்கனாலும் சாஃப்ட் பாக்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக மேலே போகணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாது. சும்மா நான் இப்படி தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இதை வந்து இங்கே கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு செகண்ட் இதில் வந்து இந்த குட்டி பல்ப் வந்து போட்டுப்பேன் எப்பயுமே. ஏன்னா இது சும்மா தான் இருக்குது வீட்டில், அதனால சொல்லிட்டு இதை மட்டும் சும்மா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்யூசரை வந்து நம்ம வந்து இந்த கார்னரில் ஒட்டணும். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நமக்கு பின்னாடி வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக்ஸ் இருக்குது. இந்த 2 லாக் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற லாக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 லாக்கையும் இந்த ஜிப்புக்கு வந்து வெளியே வந்து வரணும், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லாக்குமே வந்து ஜிப்புக்கு வெளியே வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஜிப்பை வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சாஃப்ட் பாக்ஸுக்கு கீழவே எல்லா லாக்குமே வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம டிஃப்யூசர் மட்டும் ஆட் பண்ணால் நம்ம சாஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி. அதே மாதிரியே நான் இப்போ பேஸ் வந்து வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து எப்பயுமே வந்து வைக்காதீங்க. பேஸை வந்து நல்லா லாங்காக இருக்க மாதிரி வைங்க. அது வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு டிஃப்யூசரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்யூசர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சாஃப்ட் பாக்ஸ் ஓவராலாக ரெடி ஆயிடுச்சு. பேஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் சாலிடாக தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எலாங்கேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து கிரிப்பு வந்து நல்லாயிருக்கும், ஸ்டெடியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பேஸு. நெக்ஸ்ட்டு இப்போ ஹைட் வந்து ஏற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மேலே இருக்கிறத பிடிச்சிட்டு இப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம சாஃப்ட் பாக்ஸோட ஃபுல் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஹைட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இவ்வளோ ஹைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ ஆட்டினாலும் காற்றே அடித்தாலும் வந்து ஸ்டெடியாக இருக்கும். நம்ம கீழே பேஸ் வந்து கொஞ்சம் வந்து எலாங்கேட் ஆகிட்டு நல்லா விரிஞ்ச மாதிரி வந்து வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பிராண்டடாக கொஞ்சம் வெயிட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதால நல்லாவே வந்து தாங்குது. இதை வந்து நம்ம அவுட்டோருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரியே கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெளியே ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே வச்சுக்கவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆங்கிளை மட்டும் திருப்பணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாஃப்ட் பாக்ஸோட ஆங்கிளை வந்து திருப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸை பிடிச்சி இப்படி திருப்பினீங்க அப்படின்னா வந்து திரும்பிக்கும். ஓகேவா? என் ஆங்கிளில் வந்து விழுங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆங்கிளில் வந்து வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹைட் வந்து தூக்கிக்கணும். நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு திருப்பணும்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த சாஃப்ட் பாக்ஸை பிடிச்சி இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் வந்து நின்றோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ லைட், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி ஷேட் வந்து கவர் பண்ணும். மீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் லைட் வந்து ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ப்ராக்டிக்கல் லைட்டு, தென் வந்து ஒரு ரிம் லைட் வந்து ரெடி பண்ணோம். ஓகேவா? இதெல்லாம் தான் டோட்டல் பிளான்ஸு. எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடுறேன். இந்த கீ லைட்டில் வந்து யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே, அந்த ஹோல்டரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பாக்ஸு, இது எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவும் போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. இந்த கீ லைட்டுக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.